Taste the Daily. விழுப்புரம் மாவட்டம் அரசூர் கிராமத்தில் தென்பெண்ணை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு அதன் கரையோரம் அமைந்திருக்கும் வராகி அம்மன் கோவிலில் சிக்கிக் கொண்ட பக்தர்கள் இன்று வெள்ளம் குறைந்ததும் பத்திரமாக அப்பகுதியிலிருந்து வெளியேறினர். இதையடுத்து கோவிலின் கோபுரங்கள் வெள்ளத்தால் சரிந்துள்ளன. இது குறித்த விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாரிகார்த்திக். கள நிலவரங்களை வழங்கலாம். வணக்கம். விழுப்புரம் மாவட்டத்தில் பெய்த கனமழையின் காரணமாக ஒட்டுமொத்த விழுப்புரமே நீரில் மிகப்பெரிய பாதிப்பை சந்தித்தது. குறிப்பாக ஆற்று கரையும் இருக்கக்கூடிய கிராமங்கள் மிகப்பெரிய வெள்ள சுதாரத்தை நிகழ்த்தியது. தொடர்ச்சியாக இந்த மணட்டாறு அப்புறம் தென்மனை ஆறு, இந்த இரு ஆறுகளில் வந்த கன வெள்ளத்தின் காரணமாக கோயில்களும் பல இடங்களில் சாய்ந்து கிடக்கும் ஒரு சூழல் உருவானது. குறிப்பாக நாம் பார்க்கக்கூடிய இந்த அரசூர் கிராமமே நேற்று வெள்ளத்தில் மூழ்கியது போல ஒரு தோற்றமாக இருந்தது. சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையே அரசூரிடம் முழுவதுமாக துண்டிக்கப்பட்டது. அந்த ஒரு சூழல் தான் நேற்று வெள்ளம் பாய்ந்தது. கிட்டத்தட்ட இரு ஆற்றினுடைய வெள்ளங்கள் அரசூர் பகுதியை முழுமையாக வெள்ளக்காடாக மாற்றியது. அதில் நூற்றுக்கணக்கான வீடுகள் பாதிக்கப்பட்டது மட்டுமல்லாது கரையில் இருக்கும் கோயில்களும் பாதிக்கப்பட்டன. நாம் தற்போது பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வராகி அம்மன் கோவில் தென்மண்ணை ஆற்று கரையோரம் இருக்கிறது. நேற்று காலை அந்த கோவிலுக்கு கோவில் பணிபுரிவோர், அதே போல கோவில் பூசாரி மற்றும் அந்த கோவில் கடை வைத்திருப்போர் என கனமழையின் காரணமாக தங்கள் பொருட்களை எடுத்து பத்திரமாக வைத்திருப்பதற்காக அவர்கள் அங்கு வந்திருக்கிறார்கள். அவர்கள் மழை அதிகமாக வர தண்ணீர் தண்ணீர் குறையும், மீண்டும் நம் செல்லலாம் என்று காத்திருந்தார்கள். நேரம் ஆக ஆக தண்ணீரின் அளவு அதிகமாகி பெருவெள்ளம் ஏற்பட்டது. பயத்தின் காரணமாக அவர்கள் வெளியிலிருந்து உதவிகள் கேட்டார்கள். ஆனால் யாரும் நெருங்க முடியாத ஒரு சூழல் இருந்தது. காரணம் என்னவென்றால் அந்த அளவுக்கு தண்ணீரானது வேகமாக வெள்ளமாக மாறியது. எனவே அவர்களை கிட்டத்தட்ட 10 அடிக்கு மேல் தண்ணீரானது தொடர்ச்சியாக வேகமாக சென்று கொண்டதன் காரணமாக அவர்களை மீட்பதில் மிகப்பெரிய சிக்கல் ஏற்பட்டது. படகு கூட அவர்கள் அங்கு செல்ல முடியாத ஒரு சூழல் இருந்தது. ஏனால் தண்ணீரானது வேகத்தின் காரணமாக படகு செல்ல முடியலை. அவர்களை மீட்பதற்கு நேற்று இரவு ஹெலிகாப்டர் வந்தது. 2 முறை வட்டமிட்ட ஹெலிகாப்டர் நேற்று இரவு அவர்களை மீட்க முடியாமல் சென்றது. சரியான சிக்னல் கிடைக்கவில்லை என்ற காரணத்தினால் அங்கிருந்து ஹெலிகாப்டர் புறப்பட்டார்கள். மேலும் அவர்களுக்கு தேவையான அந்த அத்தியாவசிய பொருட்கள் அவர்களுக்கு வழங்கப்பட்டது. அதே போல களத்தில் அரசு அதிகாரிகளும் அவர்களுக்கு நம்பிக்கை ஊட்டும் வகையில் தொடர்ச்சியாக அவர்களுடன் தொடர்பு கொண்டே வந்தார்கள். ஏனென்றால் அந்த ஒரு கோவில் பூசாரியிடம் மட்டும்தான் செல்போன் இருந்தது. அவரிடம் பேச முடிந்தது. நேற்று நாம் கூட அவரிடம் பேசினோம். தொடர்ச்சியாக இந்த வகையில் இன்று காலை முழுவதுமாக மழைநீர் வற்றிவிட்டதன் காரணமாக அவர்கள் பத்திரமாக கரை திரும்பினார்கள். ஆனாலும் கூட கோவில்கள் பாதிக்கப்பட்டதை தவிர்க்க முடியாமல் ஆனது. நன்றி பாரிகார்த்திக். Taste Daily. Taste the Daily. குற்றங்களின் மறுபரிமாணம் நிகழ்தகவு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் விரைவில்.